பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இது ஓடியிலேருந்து கேட்கக்கூடியது. ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் டேஷ். சிங்குலர் பாயிண்ட்டா, ஆர்டினரி பாயிண்ட்டா, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த பாயிண்ட்டு எந்த மாதிரியான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அப்லோட் பண்ணிவிட்டேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ முதல்ல கொடுத்துருக்குற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் என்ன செய்யணும், y double dash plus p of x y dash plus q of x y equal to 0 இந்த வடிவத்துக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு வேலை தான். இந்த p of xம் q of xம் நான் எடுக்கணும். இதுதான் டிசைடிங் ஃபேக்டரே. சரி, இப்போ நான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 y டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் பாருங்கள், முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். இங்கே எது இருந்தாலும் அதால் அப்படி டிவைட் பண்ணிட்டா நமக்கு 1 ஆகிடும் கோஎஃபிஷியன்ட். ஸோ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பண்ணியிருக்கேன். அப்போ ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒய் ஈக்குவல் டு 0 இப்படி கிடைக்குது இல்லையா. இப்போ இது ரெண்டுத்தும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு p of x என்ன கிடைக்குது, வேர் p of x ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. q of x என்ன கிடைக்குது, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்குது. சரி, இப்போ p of x q of x எதுக்கு சார் எடுத்தீங்க, நான் என்ன கேட்டிருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் 0ன்றது சிங்குலர் பாயிண்ட்டா, ஆர்டினரி பாயிண்ட்டா, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக தான் கேட்டிருக்கேன். இது எதுக்கு, இவங்க ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ணுறவங்களே. இப்போ முதல்ல எந்த பாயிண்ட்டு கேட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் 0க்கு. அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் p of xம் q of xம் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். டிஃபைன்ட் ஆகுதா முதல்லன்னு பார்க்கணும். டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா அனலிட்டிக்காக இருக்கான்னு பார்க்கணும். அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம அது ஆர்டினரி சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம், ஆர்டினரி பாயிண்ட் சொல்லிடலாம். சார் p of xம் q of xம் டிஃபைன்டே ஆகலை சார் அப்படின்னா அந்த ஆர்டினரி பாயிண்ட் நம்ம சொல்லக்கூடாது, அதை சிங்குலர் பாயிண்ட் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அட் எக்ஸ் ஈக்குவல் 0ல் p of x என்னன்னு பார்க்குறேன். p of x ஈக்குவல் டு இங்கே 0 டிவைடட் பை 0 ப்ளஸ் 1 0 பை 1 அப்போ 0. அடுத்து q of x பார்க்குறேன். இங்கே 0 டிவைடட் பை 0 ஸ்கொயர் 0 0 ப்ளஸ் அப்போ 0 டிவைடட் பை 0 ப்ளஸ் 1 வந்து 1 அப்போ 0. இதுவும் 0, ரெண்டுமே 0. அப்போது ரெண்டுமே டிஃபைன்ட் ஆகுது. அட் எக்ஸ் ஈக்குவல் 0ல் p of xம் டிஃபைன்டு, q of xம் டிஃபைன்டு. ஓகே, இது ரெண்டுமே டிஃபைன்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். பாருங்கள், p of xம் q of xம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் நமக்கு தெரியும். அப்போ தேர்ஃபோர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 p of x and q of x are defined and analytic. டிஃபைன்ட் ஆகிறதோட மட்டும் இல்லை, அனாலிட்டிக்காக இருக்குது அட் எக்ஸ் ஈக்குவல் 0ல். அப்போ தேர்ஃபோர் கண்டிப்பாக எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிறது இஸ் அன் ஆர்டினரி பாயிண்ட். ஓகே, p of xம் q of xம் அந்த பாயிண்டில் டிஃபைன்டாக ஆகுது, கூடவே அனலிட்டிக்காகவும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு எக்ஸ் ஈக்குவல் 0 நம்ம ஆர்டினரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஆர்டினரி பாயிண்ட் எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி. ரைட்.